பார்க்க போகிற ரெண்டாவது ஃபங்க்ஷன் கண்ட்ரோல்ஸ் லைன் நம்பர் 114 இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு லைன் பை லைனாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். டெஃப் கீவேர்ட் கண்ட்ரோல்ஸ் நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் கோலன் நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். டபுள் கோட்ஸை 3 தடவை யூஸ் பண்ணியிருக்கேன், 2 ஆரம்பத்துலேயும் முடிவுலையும். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பிரிண்ட் பண்ணாலும் சரி, என்ன டைப் பண்ணியிருந்தாலும் சரி, அது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த அடுத்த லைனில் பாஸ் இஸ் ஈக்குவல் டு இன்புட் என்ட்ரு எனி கீ டு கண்டினியூ. இது ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் ஃபங்க்ஷனில் சொன்ன மாதிரி தான். இது ஜஸ்ட் சும்மா பிளேயர்கிட்ட நான் சொல்கிறேன், நம்ம நெக்ஸ்ட்டு போகலாமா, உங்களுக்கு புரிஞ்சிச்சா, கண்ட்ரோல்ஸ்லாம் புரிஞ்சிச்சா, நம்ம நெக்ஸ்ட்டு போகலாமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்ட்ரோல்ஸோட வேலை என்னன்னா, ஜஸ்ட் என்னென்ன கீஸ் இருக்குது, அதாவது கியூ அமுத்துனா என்ன ஆகும், ஏ அமுத்துனா என்ன ஆகும், எஸ் அமுத்துனா பவர் டவுன், டி அமுத்துனா ரைட்டு, டபிள்யூ அமுத்துனா அப்பு அப்படின்னு ஜஸ்ட் யூஸருக்கு, அதாவது அந்த பிளேயருக்கு புரியறதுக்காக ஒரு தடவை பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன். ஓகே, என்ட்ரு எனி கீ டு கண்டினியூ, நெக்ஸ்ட் போகலாமா அப்படின்னு சும்மா ஒரு டெக்ஸ்ட்டை நான் இன்புட்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் கண்ட்ரோல்ஸோட வேலை. ஒரே ஒரு விஷயம் இதில் கேட்பாங்க, ஏன் எல்லா WDSA இந்த 4த்தில் எஸ்ஸுக்கு மட்டும் பவர் டவுன் என்ன இருக்குது அப்படின்னு கேட்க நிறையா சான்ஸ் இருக்குது. ஏன்னா டவுனுக்கு நான் அந்த அளவுக்கு பெருசாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஏன் பவர் டவுன்னா, அவுட்புட்டில் நீங்கள் எஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரே ஒரு ஸ்டெப் கீழே போகாது, நிறையா ஸ்டெப் கீழே போகும். அதாவது இப்போ நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல இந்த கொஷின் கேட்க நிறையா சான்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா? அந்த ஓகே, உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும் நான் எடிட் பண்ணுறப்ப நான் ஜூம் பண்ணி எடிட் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? டிஎம்ஆர் இருக்குது, கீழே ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, சாரி, அதெல்லாம் அப்படியே பிரிண்ட் ஆகிருக்குல்ல. இதுதான் கண்ட்ரோல்ஸ் ஃபங்க்ஷனோட வேலை. இப்போ நான் ரன் பண்ணுறப்ப ஜஸ்ட் நான் இப்போதைக்கு நான் அப்படியே நார்மலாக ரன் பண்ணுறேன். ஓகே, அப்போ நான் எஸ்ஸை கிளிக் பண்ணி என்ட்ரு அடிக்கிறேன், நேராக கீழே வந்துருச்சு இல்லையா. இதனால தான் இது பவர் டவுன்னு நான் பேர் வச்சுருக்கேன். அவங்க கேட்காம இதை பற்றி சொல்ல வேணாம், பிகாஸ் கேட்காம சொல்ல வேணாம். ஓகேவா? கண்ட்ரோல்ஸ் ஃபங்க்ஷனோட ஒர்க் இது தான். ஓகேவா? கண்ட்ரோல்ஸ் ஃபங்க்ஷனோட ஒர்க் இது தான். ஜஸ்ட் பிளேயருக்கு கண்ட்ரோல்ஸ் என்னன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு போகலாமா, உங்களுக்கு புரிஞ்சா நெக்ஸ்ட்டு போகலாமா அப்படின்னு கேட்கறதுக்காக உருவாக்குறது தான் கண்ட்ரோல்ஸ் ஃபங்க்ஷன். டன்னா?